ஆனந்தத்தின் வெளிப்பாடாக வருவது, அத்தனையும் ஆனந்தத்தின் வெளிப்பாடாக வருவது. இறைவனை காணும் போதே புல்லரித்து போய் நின்று விடுவோம். அப்படியே அவரை பார்த்தா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. இறைவனை நினைச்சிட்டா போதும், கண்ணில இருந்து அருவியா தண்ணி கொட்டும். அவரை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். சிவா அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டுட்டா போதும், அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், அவரை பத்தி நினைத்து கொண்டே இருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருக்கும். மற்றவர்கள் தீங்கு செய்கிறார்கள், மற்றவர்கள் அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள், எதை பற்றி பேசுவதற்கும் நேரம் இருக்காது. ஏனால் என் சிந்தையில் யார் மட்டும் இருக்கிறார்? சிவபெருமான் மட்டுமே இருக்கின்றார். இந்த புறம் பேசுவது அல்லது குறை கூறுவது இது எல்லாம் மனதிலே வந்துட்டு தீய எண்ணங்கள் உடையவர்களால், மற்றவர்கள் மீது குறை காண்பவர்களால் மட்டுமே முடியுமே தவிர, எல்லா இடத்திலும் இறைவன் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டு சிவபெருமானை தனது சிந்தையில் தாங்கிக் கொண்டிருக்கிற ஒருவருக்கு எந்த இடத்திலையும் மாற்று சிந்தனை என்பது இருக்கவே இருக்காது. ஒரே